இப்படி பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்காளாம். 5வது நாள் சரீரம் முழுக்க வந்துடுத்து முருகப்பெருமானுக்கு. அப்படி வெளியில் குண்டத்திலேருந்து வெளியில் வந்து நிற்கிறாள். ஆகாசத்துக்கு பூமிக்கும் நிற்கிறாளாம். தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். சகசவேல்னு இருக்கக்கூடிய சரீரமாம். லோகிதாப்ரேண மகதா சம்ருதம் சக வித்யுதா, ஜொலிக்கிறது. அப்படியே உடம்பானது அக்னி பழம்பு மாதிரி ஜொலிக்கிறதா முருகப்பெருமானுடைய உடம்பு. அப்படியே ஆகாசத்தில் மின்னல் தோன்றின்றே இருந்தானக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி மின்னல் மாதிரி அப்படி உதிச்சிருக்கானாம் சுவாமி. லோகிதாப்ரே சுமகதி பாதி சூரியைவோதிதா, செவ்வானத்தில் சூரியன் உதிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி உதிச்சிருக்காளாம் முருகப்பெருமான். கிருகீதம் துதனுஸ்தேனா விபுலம் லோமஹர்ஷணம் யஸ்தம் யத்ரிபுரக்னேனா சுராரி வினிகிருந்தனம். சாட்சாத் பரமேஸ்வரன் எந்த வில்லை கையில் வச்சுட்டு இருந்தாலோ திரிபுர சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த வில்லுனால திரிபுரத்தை எல்லாம் அழிச்சாலோ அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய வில்லு திரிபுர சம்ஹார மூர்த்தி கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வில்லை கையில் வச்சுட்டு இருக்காளாம். ஒரு கையில் கிரகீதம் துதனுஸ்தேனா விபுலம் லோமஹர்ஷணம் யஸ்தம் யத்ரிபுரக்னேனா சுராரி வினிகிருந்தனம் தத்கிருஹீத்வா தனுஸ்ரேஷ்டம் நநாத பலவான்ஸ்ததா. அப்படி கையில் பரமேஸ்வரனுடைய வில்ல கையில் வச்சுட்டு கர்ஜனை பண்ணுறாளாம். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து நின்றுண்டு சம்மோகயன் நிவேமான்ச த்ரீன் லோகான் சச்சராச்சரான்னு 3 லோகத்தையும் பயமுடுத்தும்படியாக கர்ஜனை பண்ணிட்டு நின்றுருக்காளாம். தஸ்யதம் நினதம் ஸ்ருத்வா மகாமௌக வினிஸ்வனம் உத்பேததுர்மஹாநாகௌ சித்ரஸ்சைராவதஸ்சஹா.